நீங்க பத்தி பார்க்க போறோம்னா இந்த வருஷம் எக்கச்சக்கமான ட்ரேட் ரூமர்ஸை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். ஜெனுவனா வந்து 1 or 2 ட்ரேட்ஸ் தான் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டுச்சு. மற்ற எல்லா ட்ரேட்ஸுமே வந்து ஜஸ்ட் ரூமர்ஸாக மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு நியூ ட்ரேட் ரூமர் ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ 2 ட்ரேட்ஸ்னு சொல்லி ஆகணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸும் இருக்கு. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோக்களை தேடிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பிசிசிஐ இப்போ இந்தியா ஏ பிளே பண்ண போகிற அப்கமிங் சீரிஸ்க்கான ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஏ அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஏ வர அக்டோபர் 30th 2 மல்டி-டே மேட்சஸ் வந்து பிளே பண்ண போறாங்க. இந்த 2 மேட்சஸ்மே பிசிசிஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பெங்களூர்ல நடக்க போகுது. இந்த சீரிஸோட கேப்டனா ரிஷப் பந்தை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வைஸ் கேப்டனா வந்து சாய் சுதர்ஷன் இருக்க போறார். டு a வெரி பிக் சர்ப்ரைஸ் ஆயுஷ் மாத்ரேக்கு இப்போ ஒரு கால் அப் கிடைச்சிருக்குங்க. ஸோ அவரோட growth நீங்க பார்க்கலாம். ஐபிஎல் 2025 அப்புறமா வந்து இந்தியா அண்டர்-18 கேப்டனா வந்து மாறி இருப்பாரு. இப்போ வந்து இந்தியா ஏ ஸ்குவாட்லயுமே செலக்ட் ஆகியிருக்காரு. சூன் இந்தியா டெபியூமே வந்து நம்ம விரைவில் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அக்டோபர் 2024ல ரஞ்சி டிராஃபி டெபியூ வந்து ஆயுஷ் மாத்ரே பண்ணியிருப்பாரு. இப்போ அக்டோபர் 2025ல இந்தியா ஏ கால் அப் அவர் கிடைச்சிருக்கு. அட் அ வெரி யங் ஏஜ் சிஎஸ்கே மாதிரி ஒரு பிக் பிரான்ச்சைஸியை ஆயுஷ் மாத்ரே ஜாயின் பண்ணியிருக்காரு. இன் ஃபியூச்சர் சிஎஸ்கேவை லீட் பண்றதுக்குமே அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போவே சிஎஸ்கேவோட வைஸ் கேப்டனா ஆயுஷ் மாத்ரேவை பார்க்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸுமே வந்து பார்க்க முடிஞ்சது. ஆல்ரெடி இந்தியா அண்டர்-18 சைடை வந்து ரொம்ப நல்லாவே வந்து வழி நடத்துறாரு. ஸோ கண்டிப்பா இன் ஃபியூச்சர் சிஎஸ்கேவோட கேப்டனா கூட ஆயுஷ் மாத்ரே இருப்பாரு. நோ டவுட்ஸ் ஆன் தட். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு நாராயண் ஜெகதீஷனை பேக் டு விக்கெட் கீப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்சுக்கு த்ருவ் ஜுரேல், மாத்ரே, பட்டிதர், யஷ் தாக்கூர், கம்போஜ், பதோனி அண்ட் சராஞ்ச் ஜெயின் இந்த 6 பிளேஸ்மே செகண்ட் மேட்சுக்கு எக்ஸ்க்ளூடட். அதாவது இவங்க 6 பிளேஸ்மே வந்து செகண்ட் மேட்சுக்கு கிடையாது. இவங்களுக்கு பதிலாக வேற பிளேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ருத்துராஜ் கைக்வாட் வந்து செகண்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாரு. ரஞ்சியோட முதல் கேம்ல அகேன்ஸ்ட் கேரளா ருத்துராஜ் கைக்வாட் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஒரு 90 ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லுமே வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இந்த இந்தியா ஏ சீரிஸ்க்கு வராரு. செகண்ட் மல்டி-டே மேட்சுக்கு கேஎல் ராகுல், பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ் மாதிரி ரெகுலர் டெஸ்ட் மேட்ச் பிளேஸ்மே வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. ருத்துராஜ் எந்த பொசிஷன்ல பிளே பண்ண வைக்க போறாங்க தெரியல. ப்ராபபிலி அவர் வந்து நம்பர் 4 or 5ல வரதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. அண்ட் ட்விட்டர்ல இப்போ ஒரு ஃபேக் நியூஸ் ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. ருத்துவை இனிஷியலா இந்த இந்தியா ஏ டீம்ல செலக்ட் பண்ணலையா. தென் லேட்டர் ஆன் ரிஷப் பந்த் தான் வந்து ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணி கண்டிப்பா ருத்துவை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ண மாதிரிலாம் வந்து அந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. தென் லேட்டர் ஆன் செக் பண்ணி பார்த்தப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியால அப்படி எதுவுமே அவங்க சொல்லல. இந்த இந்தியன் டீம் ஸ்குவாட் செலக்ஷன்ஸ்லாம் வெறும் 2 போர்டு மெம்பர்ஸ் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு அஜித் அகர்கர் அண்ட் இன்னொன்னு கௌதம் கம்பீர். முன்னாடிலாம் வந்து கேப்டன்ஸோட ஒப்பீனியன்லாம் வந்து கேட்பாங்க. தோனியோட ஏரா அப்போ தோனி லிட்டரலி இந்த இந்தியன் டீமே வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் டு an extent கோலியுமே அவரோட பீரியட்ல வந்து நிறைய இந்த ஸ்குவாட் செலக்ஷன்ல இன்வால்வ் ஆகியிருப்பாரு. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் டீம் கேப்டன்ஸ் கில், ஸ்கை அண்ட் நவ் ரிஷப் பந்த் இவங்கலாம் வந்து இந்த ஸ்குவாட் செலக்ஷனை கேர் பண்றாங்களா அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ டெஃபினட்டா ருத்துவை ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணதுக்கு ரிஷப் பந்த் காரணம் கிடையாது. அதை நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓடிஐ கிரிக்கெட்ல இப்போ ஒரு நியூ ரெக்கார்டை வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. 50 ஓவர்ஸ்மே வெறும் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே பவுல் பண்ணிருக்காங்க. கரண்டா டாக்கால 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் பிட்வீன் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பங்களாதேஷ் நடந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் லூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்பின்னுக்கு செம அசிஸ்டன்ஸ் இருந்தது. அண்ட் பிட்ச் வந்து செம டார்க்கா இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு பிட்சை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஐசிசி பொதுவாக வந்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த பிட்சுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. இஃப் இந்த பிட்சுக்கு ஏதாவது ரேட்டிங் கொடுக்கறதா இருந்தாங்கன்னா நாட் ஃபிட் ஃபார் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு தான் ரேட்டிங் கொடுத்தாகணும். எனிவே இப்போ செகண்ட் மேட்சுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பிளானோட வந்துட்டாங்க. 11 ஃபுல்லா ஸ்பின்னர்ஸை ஸ்டாக் பண்ணிட்டு வெறும் ஒரே ஒரு சீமர் ஜஸ்டின் கிரீவ்ஸை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்காக மேபி கேப்டன் ஷாய் ஹோ வந்து ஜஸ்டின் கிரீவ்ஸை வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் கடைசிக்கு அவருக்கு எந்த ஒரு ஓவருமே கொடுக்கல. ஸ்பிளிட் வைஸ் எப்படி ரொட்டேட் பண்ணிருக்காருன்னா 5 ஸ்பின்னர்ஸுங்க. அகில் ஹுசேன், ராஸ்டின் சேஸ், பியர், மோட்டி அண்ட் அத்தனேஸ் இவங்க 5 ஸ்பின்னர்ஸ்மே வந்து 10 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் அன்எக்ஸ்பெக்டடா வந்து மூவ் ஆச்சு. அண்ட் சூப்பர் ஓவர்லயுமே வந்து அகில் ஹுசேன் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ டோட்டலா சேர்த்தீங்கன்னா 51 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் மட்டுமே பவுல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டை வந்து ஸ்ரீலங்கா தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. 3 ஒகேஷன்ஸ்ல வந்து 44 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க ஸ்பின்னர்ஸ் மட்டுமே. இப்போ ஐபிஎல் 2026 ட்ரேட் அப்டேட்ஸ்க்கு வருமே. ஸோ ஃபர்ஸ்ட்லி இஷான் கிஷானோட ட்ரேட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு நியூ ட்ரேட் இன்டு த மார்க்கெட்டுங்க. இப்போ இஷான் கிஷான் வந்து 3 டீம்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ரைட் நோ இஷான் கிஷான் வந்து எஸ்ஆர்எச்ல இருக்காரு இல்லையா. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லேட்டஸ்ட் ஆர்டிகல் படி இஷான் கிஷானோட ஃபார்மர் சைடு மும்பை இந்தியன்ஸ் தான் இப்போதைக்கு இந்த ட்ரேட்ல வந்து லீடிங்ல இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸா இருக்காங்க. ரோஹித் சர்மா இன்னும் ரொம்ப வருஷங்கள் பிளே பண்ண முடியாதுன்ற காரணத்தால கண்டிப்பா அவருக்கு ஒரு பாசிபிள் சேஞ்ச் தேவைப்படும். அதனால தான் இஷான் கிஷானை இப்போ எம்ஐ டீம் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா பாக்குறாங்க. இந்த ட்ரேட் ஃப்ரேல அதிகமா பேசப்படாத டீமா வந்து எம்ஐ தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுமே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா 3 டீம்ஸ் வந்து இஷான் கிஷான் ட்ரேட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு. ஒன்னு வந்து எம்ஐ, மிச்சம் 2 டீம் பார்த்தா ஆர்ஆர் அண்ட் கேகேஆர். ஸோ ஆர்ஆர் வந்து இஃப் அட் ஆல் அவங்க சஞ்சு சாம்சனை வந்து ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்டர் தேவைப்படும். ஸோ அதனால இஷான் கிஷனை ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் அவங்க பாக்குறாங்க போல. கேகேஆர் ஆன் த அதர்
ஹேண்ட் அவங்களோட ப்ராப்ளம்ஸுக்குலாம் சொல்யூஷனாக வந்து கேஎல் ராகுல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஓப்பனர், ஒரு கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் தேவைப்படுறது. என்னதான் கேப்டன் மெட்டீரியலாக இஷான் கிஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அஸ் அன் ஓப்பனர் அண்ட் அஸ் அ விக்கெட் கீப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால கேகேஆருமே இந்த ரேஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே கொஞ்சம் ஒதுக்கி வைங்க கைஸ். பிகாஸ் இப்போ வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேட் ரூமர் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ரைட் நோ. அதுதான் வந்து ட்விட்டரில் பேசப்படுற ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இப்போ சிஎஸ்கே வந்து அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்க்குறாங்களாம். ஜிடியுமே ஆல் கேஷ் டீலில் இந்த ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. 3.2 crores தான் வந்து வாஷிங்டன் சுந்தரோட வேல்யூமே. ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாகவே இந்த ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஜிடியுமே வாஷிங்டன் சுந்தரை இந்த ஐபிஎல் 25 சீசனில் அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட ரஷித் கான் இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தருக்கு நிறைய கேம் டைம் கிடைக்கல. ஸோ ஜிடிஏ வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து ஒரு பேக்கப்பாக வந்து ரீடைன் பண்ண நினைச்சாலுமே அவர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் தான் விரும்புவார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட தமிழ் வெப்சைட், அதாவது தமிழ் சமயம், அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப் அவுட்லெட்னு வச்சுக்கலாம். அந்த வெப்சைட்ல தான் இந்த வாஷிங்டன் சுந்தரோட ட்ரேடை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வாஷிங்டன் சுந்தர் இஸ் அப் ஃபார் கிராப்ஸ் தான். சிஎஸ்கே அஃபீஷியலுமே ரீசெண்டாக வந்து ரெவ் ஸ்போர்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தேவைப்படுறது, நாங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன் இல்லையா. ஸோ வாஷிங்டன் சுந்தர் கைண்ட் ஆஃப் அது மேட்ச் பண்ணுறாருன்னு தான் சொல்லுவேன். எஸ், அவரோட பேட்டிங்குமே வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம், மிடில் ஆர்டரில் ப்ளே பண்ண வைக்கலாம். நம்பர் 4 லாஸ்ட் சீசன் தேவையில்லாமல் ஜட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. பட் இப்போ அந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருக்காது. இன்கேஸ் வாஷி வந்தார்னா, வாஷிக்கு நம்ம சிஎஸ்கே என்வாயர்மெண்ட்டுமே புதுசு கிடையாது. பிகாஸ் ஐபிஎல் 2017 வந்து ஆர்பிஎஸ்ஜி டீமில் இருந்திருப்பாரு. அவரோட ஐபிஎல் டெபியூ சீசன்லேயே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ தல தோனி அண்ட் ஸ்டீஃபன் பிரமிக்கு ரொம்ப நல்லாவே வாஷியை பற்றி தெரியும். சஞ்சு சாம்சன் ட்ரேடை விட வாஷியோட ட்ரேட் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். லெஸ் ப்ரைஸுக்கு உங்களால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ உள்ள பிளேயரை வந்து ட்ரேட் பண்ண முடியறதுனா தட் வில் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட்ஸ் ஆஃப் ஐபிஎல் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இஃப் சிஎஸ்கே வாஷியோட ட்ரேட் டிஸ்கஷனை ஜிடி கிட்ட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அப்போ சிஎஸ்கே நோ லாங்கர் லுக்கிங் அட் சஞ்சு சாம்சன் ட்ரேடுன்னு நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வாஷியோட ட்ரேடா இல்லை சஞ்சு சாம்சனோட ட்ரேடா, யார் சிஎஸ்கேக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை டெஃபினட்டாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பாய்.